அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடக்க இருக்க இந்த மேஜிக்கல் ஹீலிங் செஷனுக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துராதா அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களுக்காக ஏங்கிட்டு இருப்போம். இன்னைக்கு உங்க லைஃப்ல நடக்க போற அந்த மேஜிக்கான விஷயம் தான் இது. அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்க லைஃப்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, என்ன பிரச்சனைகள்லாம் உங்களோட லைஃப்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜென்ரலா நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ஒரு 4 முக்கியமான ஏரியாஸ் இருக்கு. ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர் அண்ட் மணி. நம்மளுக்கு ஹாப்பினஸா இருந்தாலும் சரி, சேட்னஸா இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இல்ல சந்தோஷங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 ஏரியால தான் முக்கியமா வந்துட்டு இருக்கும். இந்த 4 ஏரியால உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்றத நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்களேன். உங்களோட ஹெல்த் ரிலேட்டடா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, உங்க ரிலேஷன்ஷிப்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, உங்களுடைய கரியர்ல என்ன ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க. மணி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாமே பாக்குறது ப்ராப்ளம்ஸை மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி இந்த 4 ஏரியால உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கோ அதை நீங்க இப்போ ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. ரைட். இப்போ உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க எழுதியிருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல், நீங்க உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? இப்போ நம்ம கிட்ட ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 டைப் ஆஃப் ஃபீலிங்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஃபீலிங், இன்னொன்னு நெகட்டிவ் ஃபீலிங். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் ஃபீலிங்ஸ்ல நம்ம ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வரும்போது, ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு வரும்போது, கண்டிப்பா அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னா நெகட்டிவ் ஃபீலிங்ஸா தான் இருக்கும். பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்போ நம்ம லைஃப்ல நிறைய நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்ல இருக்கோம் அப்படின்னா, அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸோட எப்படி நம்மளால லைஃப ஹாப்பியா லீட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? சோ லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண போறோம். சோ உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸ ரிலீஸ் பண்ணணுமா வேண்டாமா? கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம் இல்லையா? சரி, எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க? நாளைக்கு? இல்ல இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நெகட்டிவ் எமோஷன்ஸ ரிலீஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு வாரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோமா? இல்ல இன்னும் ஒரு மாசம் போகட்டும். இல்ல இப்பதான் வருஷம் பிறந்திருக்கு. இந்த வருஷம் கம்ப்ளீட் ஆகட்டும். அடுத்த வருஷத்துல இருந்து பேசிக்கலாம். நம்ம இந்த மாதிரி தள்ளி போட்டுட்டே போகலாம். இப்போ உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க? சோ யாரெல்லாம் ஜஸ்ட் நவ் இப்போ ரிலீஸ் பண்ண ரெடியா இருக்கீங்களோ, உங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ வாண்ட் ட்ரஸ்ட் ஃப்ரம் யூ. சோ நீங்க எல்லாரும் என்ன ஃபர்ஸ்ட் நம்பணும். ஒரு ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு ட்ரஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுங்க. ஸோ டு யூ ட்ரஸ்ட் மீ? சே எஸ் ஆர் நோ. ஸோ இஃப் எஸ், நம்ம அடுத்த செஷன் கண்டினியூ பண்ணலாம். ரெடி? உங்களுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ ரைட் நவ் நம்ம ரிலீஸ் பண்ண போறதுக்கான ஒரு டெக்னிக் பத்தி தான் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே, ஏன் இந்த யூனிவர்ஸே எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா எனர்ஜி. எனர்ஜியால தான் இந்த யூனிவர்ஸ் கம்ப்ளீட்டா உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நம்ம நம்ம ஒரு ஒரு சின்ன பொருள்ல இருந்து, ஒரு சின்ன சின்ன துகள்ல இருந்து துகளுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இந்த லெவல் போகிற வரைக்குமே எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல அதிர்வடைஞ்சிட்டு இருக்கும். இப்போ அந்த அதிர்வுகளை வச்சுதான் ஒவ்வொரு பொருளுமே அதனுடைய எனர்ஜி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இப்ப நம்மளே சொல்லலாம், ஒரு சில சமயம் நம்ம ரொம்ப பாசிட்டிவா ஹாப்பியா இருந்தோம்னா பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல லோவா இருந்தோம்னா ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியா இருக்குன்னு சொல்லுவோம். சோ அந்த எனர்ஜி அப்படிங்கிற வார்த்தை நம்ம லைஃப்ல நம்மளுக்கே தெரியாம நம்ம கூட வளர்ந்துட்டே இருக்கு. ஆக்சுவலா நம்ம எல்லாருமே எனர்ஜி தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ்ல பாதி ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சோ இப்ப நானும் எனர்ஜி தான், நீங்களும் எனர்ஜி தான். நீங்க வச்சிருக்க கார், பைக், போன், நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம தங்கி இருக்க வீடு, நம்ம போடுற Dress எல்லாமே எனர்ஜி தான். ஈவன் நம்ம பேசுற வேர்ட்ஸ் கூட எனர்ஜி தான். எல்லாமே ஒரு பர்ட்டிகுலர் ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த பர்ட்டிகுலர் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கறத நம்ம கரெக்டா மேட்ச் பண்ணிட்டோம்னா நம்மளோட லைஃப்ல இருக்க ஹாப்பினஸ நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். சோ வேர்ட்ஸ்க்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்.
அது எப்படி வேர்ட்ஸுக்கு எனர்ஜி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும். சோ அதுக்கான ஒரு ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா, ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் மசாரு எமட்டோ அப்படின்றவரு வாட்டர் பேஸ் பண்ணி இந்த எனர்ஜி, இந்த வைப்ரேஷன்ஸ், ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அவரு வாட்டரை நிறைய சின்ன சின்ன சாம்பிள்ஸ் தான் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சாம்பிள் மேலயும் ஒவ்வொரு வார்த்தைகளை எழுதி ஒட்டுறாரு. பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம் அந்த வார்த்தைகள். சோ சில டியூப்ஸ்ல பார்த்தோம்னா பாசிட்டிவ் வேர்ட்ஸாவும், சில டியூப்ஸ்ல நெகட்டிவ் வேர்ட்ஸாவும் எழுதி பேஸ்ட் பண்ணிட்டு அந்த தண்ணிய நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. சோ ஃப்ரீஸ் ஆன அந்த தண்ணிய மைக்ரோஸ்கோப் வச்சு அனலைஸ் பண்ணும்போது அந்த வாட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டம்ஸ் அவங்க மேல எழுதி ஒட்டியிருக்க அந்த வேர்ட்ஸ்னுடைய ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆயிருக்கு. அப்போ அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகான ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைச்சிருக்கு பாசிட்டிவ் வேர்ட்ஸ்க்கு. அதுவே நெகட்டிவ் வேர்ட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க அவ்வளவா நல்லா இல்ல. இதை நான் அப்படி சொல்லும் போது உங்களுக்கு புரியறதை விட இப்ப நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிக்கிறேன் பாருங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக்சர் பாத்தீங்கன்னா லவ் அண்ட் கிராட்டிடியூட், செகண்ட் ஹானஸ்டி, தென் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா லவ் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஃபோர்த் ஒன் ஹாப்பினஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வேர்ட்ஸ். ஹோப், ஐ கேன் டூ இட், எட்டர்னிட்டி, இந்த மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அதுவே ஐ கான் டூ இட் அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தெரியுது. இது மட்டும் இல்லாம ஏஞ்சல், ஐ லவ் யூ, பீஸ், இந்த மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸ்னுடைய பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு. அதுவே யூ ஃபூல், யூ மேக் மீ சிக், ஈவில், இந்த மாதிரி நெகட்டிவான வேர்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா வைப்ரேஷன்ல அந்த வாட்டர்னுடைய மாலிகுல் ஸ்ட்ரக்சரே நம்மளுக்கு வந்து ஆர்கனைஸ்டா இல்ல, நல்லாவே இல்ல, பார்க்கவே பாருங்களேன் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. அதே மாதிரி பொல்யூட்டட் வாட்டர் எடுத்துக்கிட்டு இந்த பொல்யூட்டட் வாட்டரை டைரக்டா ஃப்ரீஸ் பண்ணி அதனுடைய ஸ்ட்ரக்சரையும் பார்த்திருக்காரு. அதே பொல்யூட்டட் வாட்டருக்கு சம் பிரேயர்ஸ் மூலமா, சம் அஃபர்மேஷன் சொல்றது மூலமா, அந்த பொல்யூட்டட் வாட்டர் மேல சில மந்த்ராஸ் யூஸ் பண்றது மூலமா அந்த பொல்யூட்டட் வாட்டரை எடுத்து அதை ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்களேன் அப்படியே டோட்டலா வேரியா இருக்கு. அப்போ நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வைப்ரேஷன் இருக்கு. அந்த வைப்ரேஷன் என்ன என்ன ஃப்ரீக்வன்சில அந்த வைப்ரேஷன் இருக்கோ அதே ஃப்ரீக்வன்சில இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அதே வைப்ரேஷன்ல அரேஞ்ச் ஆகுது. அப்ப பாசிட்டிவான விஷயம் பேசணும்னா உள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகுறதுனால அழகான பிக்சர்ஸ் கிடைக்குது. நெகட்டிவான விஷயம் பேசுறதுனால உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா பெர்ஃபெக்டா இல்ல. இது சாதாரணமா ஒரு வாட்டர் மாலிக்யூலுக்கு எமட்டோ பண்ணுன எக்ஸ்பெரிமெண்ட். இது வேணா நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க. இது எல்லாமே ரியலா அவர் வந்து ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட். சோ இது மட்டும் இந்த நம்ம சொல்றோம் ஒரு சின்ன வாட்டர் சாம்பிள்லயே இந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குன்னா நம்மளோட ஹோல் பாடியில 70% வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கு. அப்போ 70% வாட்டர் கண்டென்ட் இருக்கும்போது நம்ம வாயில பேசக்கூடிய வார்த்தைகள் ஆகட்டும், நம்ம மனசுல நினைக்கிற வார்த்தைகள் ஆகட்டும், இதெல்லாம் எவ்வளவு இம்பாக்ட் நம்ம மேல பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பேர்ட்ஸுக்கு பவர் இருக்கு. அப்போ அந்த பேர்ட்ஸ்னுடைய பவரை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம இந்த மேஜிக்கல் ஹீலிங் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ண போறோம். அது என்ன அந்த ஹீலிங் டெக்னிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ டாக்டர் ஹியூலன் அப்படின்றவர், இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஏன்ஷியன் டெக்னிக், அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு டெக்னிக்க ஹவாய் அப்படின்ற இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்க பேஷண்ட்ஸ் மேல யூஸ் பண்றாரு. அந்த பேஷண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மென்டலி எஃபெக்ட் ஆனவங்க. அவங்க கிட்டயே யாரும் போக முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணுவாங்க, கொலை செய்யற அளவுக்கு கூட துணிஞ்சவங்க. அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸை ஹீல் பண்றதுக்கு, சரி பண்றதுக்கு நிறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே நிறைய எஃபெக்ட் எல்லாம் போட்டு பார்த்தாங்க. ஆனா அது எதுனாலையுமே கியூர் பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஹியூலன் என்ன பண்றாருன்னா அந்த ஆன்ஷியன் டெக்னிக் யூஸ் பண்ணி அங்க இருக்க பேஷண்ட்ஸ பார்க்கல, அவங்க யார் எப்படி இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியாது, பேஷண்ட்டை டச் பண்ணல, பேஷண்டோட ஹிஸ்டரிய மட்டும் எடுத்து படிப்பாரு. அவங்கள அவங்க என்ன பண்ணிருக்காங்கங்கிற விஷயத்த இவர் உள்வாங்கிட்டு இவர் தன்னை ஹீல் பண்ணிக்க ஆரம்பிச்சாரு. ஏன் தன்னை ஹீல் பண்ணிக்கிறாரு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா பொருளுமே ஒரே எனர்ஜி தான். ஆனா வேற வேற வைப்ரேஷன்ல எல்லாரும் இருக்கும், அவ்வளவுதான் விஷயம். அப்போ நீங்களும் சரி, நானும் சரி, நம்மள சுத்தி இருக்க எல்லாரும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்களோட எனிமீஸா இருக்கட்டும், எல்லாருமே ஒன் எனர்ஜிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கிட்ட பிரச்சனையே இருக்காது. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தான் ஹியூலன் பண்றாரு.
இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேஷண்ட்டுடைய ஹிஸ்டரிய வச்சு அவங்க ஒவ்வொருத்தரையா ஹீல் பண்ண ஆரம்பிக்கும் போது, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க அத்தன பேரையும் கியூர் பண்ணி எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டாரு. அந்த ஹாஸ்பிட்டல மூடிட்டாங்க. சோ அப்படி ஒரு விஷயம் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆன்ஷியன்ட் டெக்னிக் ஒண்ணு யூஸ் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஆன்ஷியன்ட் டெக்னிக் பேரு ஹோ ஓப்பனோ போனோ. ஹோ ஓப்பனோ போனோம். இந்த வார்த்தைய கேட்கும்போதே நம்மளுக்கு என்னடா வாயிலேயே நுழையாத ஒரு பேரா இருக்கே நம்ம யோசிப்போம். சோ இனிஷியலா எனக்கும் அப்படிதான் இருந்தது. அந்த பேர மனப்பாடம் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இந்த ஹோ ஓப்பனோ போனோ அப்படிங்கிற இந்த டெக்னிக்க யூஸ் பண்ணி அந்த பீப்பிள ஹீல் பண்ண வச்சுட்டாரு. அப்போ அவ்ளோ கஷ்டமான டெக்னிக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கவலைப்படாதீங்க. பேரு வேற லாங்குவேஜ்ல இருக்கனால அது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த அவர் யூஸ் பண்ண அந்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ அந்த ஃப்ரேசஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஐ ஆம் சாரி. செகண்ட் ஒன் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேர்ட் ஒன் தேங்க் யூ. ஃபோர்த் ஒன் ஐ லவ் யூ. சோ இந்த 4 ஃப்ரேசஸ ரிப்பீட்டடா யூஸ் பண்ணி தான் அங்க இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே கியூர் பண்ணியிருக்காரு. சோ இதுவும் உண்மையா நடந்த விஷயம். நீங்களும் ஹியூலன் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவரோட ஹிஸ்டரி ஃபுல்லாவே வரும். நீங்க வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த 4 சென்டென்சஸ் இருக்கு இல்லையா? ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. இந்த 4 சென்டென்சஸ நம்ம சொல்லும்போது, இந்த 4 சென்டென்ஸ்க்கும் இந்த 4 அதுல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளோட வைப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸ ஹீல் பண்ணக்கூடிய வார்த்தைகள். சோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னலா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன்க்கு வந்துருவீங்க. அப்போ உங்க சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் வெளியில போயிட்டு பாசிட்டிவான விஷயத்த மட்டும் தான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சர்டிபிகேட். என்னுடைய கோச் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதேஷ் கத்ரி அண்ட் இந்து கத்ரி. அவங்க வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச். அவங்க கிட்ட நான் வந்து ஹோப்னோபோனோக்கான சர்டிபிகேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அதுக்கான சர்டிபிகேட் இது. அண்ட் இப்போ ஹோப்னோபோனோ அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பேசிக் ஹோப்னோபோனோ, அட்வான்ஸ்ட் ஹோப்னோபோனோன்னு 2ஆ சொல்லலாம் நம்ம. இந்த பேசிக் ஹோப்னோபோனோ அப்படிங்கிறது, நம்மள சுத்தி இருக்க பொருள், நம்மளுக்கு வேற அதாவது நம்ம இல்லாம வெளியில இருக்க யாருக்காக வேணாலும் நம்ம இந்த ஹோப்னோபோனோவ சொல்லலாம். சோ இப்ப உங்க ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு ஃபோன் பண்றாங்க. அவங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட நினைச்சு நீங்க இந்த 4 ஃப்ரேசஸ 108 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கே வந்து ஒரு ஃபேமிலில ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா, அத நினைச்சு நீங்க 108 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம். இல்ல 108 டைம்ஸ் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல அப்படின்னா, 51 டைம்ஸ். இல்லன்னா 21 டைம்ஸ். அப்படியும் இல்லன்னா, அட்லீஸ்ட் 11 டைம்ஸ். காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு முறை, அதே மாதிரி நைட் தூங்கும்போது தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 11 டைம்ஸ். இந்த மாதிரி நீங்க ரிப்பிட்டேஷன் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, நீங்க என்ன விஷயத்துக்காக இத செய்றீங்களோ, அந்த விஷயம் சால்வ் ஆகும். சோ இது பேசிக் ஹோப்னோபோனோ. இதே பேசிக் ஹோப்னோபோனோவ இன்னொரு மெத்தட்ல சொல்லலாம். வாக்கிங், டாக்கிங் ஹோப்னோபோனோ. இப்ப நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு வேலைக்காக போறீங்க. ஒரு வேலை இன்னைக்கு நடந்து முடிக்கணும்னு நெனச்சு போறீங்க. நீங்க போகும்போது ஒரு 11 டைம்ஸோ, இல்ல 21 டைம்ஸோ, 51 ஆர் 108 உங்களோட டைம பொறுத்து நீங்க எத்தன முறை வேணாலும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. இந்த 4 சென்டென்ஸ உணர்வுபூர்வமா நீங்க சொல்லும்போது, நீங்க என்ன விஷயத்துக்காக போறீங்களோ, அந்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். நீங்க வேணா பார்க்கலாம். சோ அது வந்து என்ன சொல்லுவோம்னா, வாக்கிங், டாக்கிங் ஹோப்னோபோனோ. ஆ இல்ல ஜஸ்ட் நாம இத்தன கவுண்டிங்ஸ்லாம் வச்சுக்க முடியாது அப்டின்னா, நீங்க ரேண்டமா எத்தன கவுண்டிங்ஸ் வேணாலும் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கறதுக்கு முன்னாடி. இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க. வெளியில உட்கார்ந்திருக்கீங்க. உங்கள அடுத்தது உங்கள தான் கூப்பிட போறாங்க அப்டின்னா, அந்த டைம் கேப்ல நீங்க சொல்லலாம். இத்தன தடவ தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. சோ அதுக்கு பேரு வாக்கிங், டாக்கிங் ஹோப்னோபோனோ அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த பேசிக் ஹோப்னோபோனோ, வாக்கிங், டாக்கிங் ஹோப்னோபோனோ அப்படிலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்காக மத்த ஒரு விஷயத்துக்காக செய்யறது. இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு ஹோப்னோபோனோ. இந்த அட்வான்ஸ்டு ஹோப்னோபோனோ எதுக்காக யூஸ் பண்றோம்னா, நம்மள செல்ஃப் ஹீல் பண்றதுக்காக இந்த அட்வான்ஸ்டு ஹோப்னோபோனோ நம்ம செய்ய போறோம். சோ இந்த அட்வான்ஸ்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக்கான இந்த சென்டென்ஸ் 4 இருக்கு இல்லையா? இந்த 4 சென்டென்ஸ்க்கும் சம் ரீசன்ஸ் குடுத்து நம்ம அந்த 4 சென்டென்ஸஸ் சொல்லுவோம். அதுதான் அட்வான்ஸ்டு ஹோப்னோபோனோ. இந்த அட்வான்ஸ்டு ஹோப்னோபோனோ யூஸ் பண்ணி தான் உங்களுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ இப்போ நம்ம ஹீல் பண்ண போறோம். சோ உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ ஹீல் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே. சோ இப்போ நீங்க அதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்டின்னா, அதுக்கு முன்னாடி அ டியர்ஸ் ஆஃப் ஜாய்க்கு ரெடி ஆயிக்கோங்க. சோ நம்ம எப்பவுமே சோகத்துல அழுவோம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அழுவோம்.
நம்மள மீறி ரொம்ப எமோஷனல் நெகட்டிவ் ஃபீலிங்ல போயிட்டோம்னா, நம்மள அறியாம நம்ம கண்ல இருந்து தண்ணி வரும். அப்படி இல்லன்னா, ரொம்ப சந்தோஷமா நமக்கு நம்மளுடைய நம்ம எதிர்பார்த்ததோ, இல்ல நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயமோ, ஏதோ ஒண்ணு ரொம்ப ஹாப்பினஸ் குடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஒரு கண்ணீர் வரும். அதுதான் டியர்ஸ் ஆஃப் ஜாய் அப்படின்னு சொல்லுவோம். சந்தோஷத்துல அழுகுறதுன்னு சொல்லுவோம். சோ, இப்போ இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்க இந்த டியர்ஸ் ஆஃப் ஜாய ஃபீல் பண்ண போறீங்க. சோ, ஐ அம் ஷூர் கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸ ஹீல் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ, அதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்க்கு உங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ரெடி ஆயிக்கோங்க. அண்ட் இந்த பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து இந்த பிராக்டிஸ் முடியிற வரைக்கும், நான் சொல்ற வரைக்கும் கண்ண திறக்கக்கூடாது. கண்ண மூடி இந்த பிராக்டிஸ் நீங்க செய்யணும். ஏன்னா கண்ண திறக்கும்போது நம்மளையே அறியாம நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். அப்போ ஃபுல்லா இத நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அதனால இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கண்ண திறக்காதீங்க. நெக்ஸ்ட். இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில உங்களுக்கு அழுகணும்னு தோணும். சோ அப்படி தோணுச்சு அப்படின்னா, ப்ளீஸ் அலோ யுவர் டியர்ஸ். உங்க கண்ல இருந்து தண்ணி வரட்டும். தப்பில்ல. ஜென்ஸா இருந்தாலும் சரி, லேடீஸா இருந்தாலும் சரி கண்ல தண்ணி வந்துரும். ஆக்சுவலா லேடீஸ்க்கு டக்குன்னு கண்ல தண்ணி வந்துரும். பட் ஜென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆம்பள பிள்ளைங்க அழுகக்கூடாது அப்படின்னு. அது கிடையாது. ஜென்ஸ், லேடீஸ்ன்றதெல்லாம் இல்ல. எல்லாருக்கும் எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் ஒண்ணுதான். உங்களுக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா, ப்ளீஸ் ஜஸ்ட் கிரை. ஓகே? அண்ட் 4த் ஒன் கையில கர்ச்சீஃப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இந்த மாதிரி அழுக வருது அப்படின்னா, நீங்க ரொம்பலாம் ஆ அப் அப் பயப்பட வேண்டாம். சோ நீங்க அந்த மாதிரி உங்க மைண்ட்ல இருக்க எமோஷன்ஸ் வெளியில வருது. அவ்வளவுதான் அந்த கண்ணு தண்ணி. வேற ஒண்ணும் கிடையாது. சோ அத நீங்க கர்ச்சீஃப் வச்சு தொடச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் முடியிற வரைக்கும் கண்ண யாரும் திறக்க வேண்டாம். ஓகே? சோ உங்ககிட்ட கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த எமோஷன்ஸ்ல போம்போது லைட்டா டீஹைட்ரேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ தண்ணி பக்கத்துல வச்சுக்கோங்க. தேவைப்பட்டா குடிச்சுக்கோங்க. அண்ட் இப்போ லைவ் செஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட வீடியோ ஆன்ல வச்சுக்கோங்க. இதை ரெக்கார்டட் செஷன்ல பாக்குறவங்களும், இத லைவ்ல பார்த்தா எப்படி பார்ப்பீங்களோ, அது மாதிரி நீங்களும் உண்மையிலேயே இன்வால்வ்மென்ட்டோட பண்ணுங்க. ஓகே? சோ லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ கண்ண மூடி அமைதியா உட்கார்ந்துக்கோங்க. நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பிளேஸ்ல அமைதியா உட்கார்ந்துக்கோங்க. ரிலாக்ஸ். டேக் டீப் பிரீத். உங்களோட கைகளை உங்க இதயத்தின் மேல வச்சுக்கோங்க. நான் சொல்றத அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். ஓகே. இப்போ உங்க அம்மாவை நினைச்சுக்கோங்க. அம்மாவோட கண்களை பாருங்க. அம்மா உங்களை பார்த்து ஒரு அழகான ஸ்மைல் கொடுத்தாங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஸ்மைல உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. Now repeat with me. அம்மா, I am sorry. Please forgive me. Thank you. I love you. அம்மா, என்னோட லைஃப் உங்களால எனக்கு கிடைச்சிருக்கு. சில நேரங்கள்ல அத மறந்து உங்களை ஹர்ட் பண்ணிருக்கேன். ஐ எம் சோ சாரிம்மா. நிறைய இடங்கள்ல உங்களுக்கான டைம் நான் கொடுக்கல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. என்னோட லைஃப்ல நிறைய இடங்கள்ல நான் உங்களை தவறா ஜட்ஜ் பண்ணிருக்கேன். உங்க மேல கோவப்பட்டிருக்கேன். வெறுப்பு காமிச்சிருக்கேன். ஐ எம் சோ சாரி ஃபார் தட். ஐ எம் சாரிம்மா. உங்களுக்கான டைம் நான் கொடுக்க தவறிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. என்னோட லைஃப்ல
எனக்காக நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ so மச். இன்னைக்கு என்னோட லைஃப், இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய என்னோட லைஃப் உங்களால எனக்கு கிடைச்சது. தேங்க்யூ ஃபார் மை லைஃப். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் பியூட்டிஃபுல் லைஃப். ஐம் சாரிம்மா. என்னையே அறியாம உங்களை நிறைய இடத்துல நான் காயப்படுத்தி இருக்கலாம். ப்ளீஸ் forgive me for that. எனக்காக எப்பவும் நின்றுருக்கீங்க. தேங்க்யூ so மச். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் இதை சொன்னதில்லை, பட் இப்போ சொல்றேன். ஐ லவ் யூமா. ஐ லவ் யூ so மச். ஐம் சாரிம்மா. ப்ளீஸ் forgive me. தேங்க்யூ so மச். I love you, Ma. I love you. இந்த விஷயங்களை இப்போ உங்க அம்மா முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்க அம்மா எவ்வளோ எமோஷனலா இருந்திருப்பாங்க. Feel that emotion. Give a hug to your mom. அவங்க கண்ணத்துல அழகா ஒரு முத்த கொடுக்கலாம். Thank you, Ma. I love you. Feel that emotion. Take deep breath. Now imagine your father. அப்பாவோட அழகான ஸ்மைல், அவங்களோட கண்கள் இமேஜின் பண்ணுங்க. ஐம் சாரிப்பா. ப்ளீஸ் forgive me. தேங்க்யூ. ஐ லவ் யூ பா. பா, என்னோட இந்த அழகான லைஃப்க்கு நீங்க ஒரு முக்கிய காரணம். சில இடங்கள்ல நான் அதை புரிஞ்சுக்காம நடந்துட்டு இருக்கேன். ஐம் so சாரி. உங்க மேல நிறைய கோவப்பட்டிருக்கேன். ஐம் so சாரி ஃபார் தட். உங்களுக்கான ஸ்பேஸ் நான் கொடுக்க தவறிட்டேன். ப்ளீஸ் forgive me பா. எனக்காக நிறைய விஷயம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க. ஐம் சாரிப்பா, நான் அதை நிறைய மறந்துட்டேன். ப்ளீஸ் forgive me பா. இன்னைக்கு என்னோட லைஃப்ல என்கிட்ட இருக்க எல்லா விஷயத்துக்கும் முக்கியமான காரணம் நீங்க. இது நீங்க கொடுத்த லைஃப். தேங்க்யூ so மச். உங்களுக்காக நான் நிறைய ஸ்பேஸ் கொடுக்காம இருந்திருக்கேன். உங்களுக்கான டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணாம இருந்திருக்கேன். ஆனாலும் எனக்காக எல்லா இடத்துலயும் நின்றுருக்கீங்க. தேங்க்யூ so மச். இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இதை சொன்னதில்லை. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so மச் பா. ஐம் சாரி. ப்ளீஸ் forgive me. தேங்க்யூ. I love you. I love you so much. I love you, Pa. இப்போ உங்க கண்ணு முன்னாடி உங்க அப்பா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. Give him a big hug. Say I love you. I love you so much, Pa. Take deep breath.
உங்க லைஃப்ல உங்களை ஹர்ட் பண்ற ஒருத்தர் அல்லது நீங்க ஹர்ட் பண்ற ஒருத்தர், அவங்கள நினைச்சாலே டென்ஷன் ஆவீங்க, அவங்கள உங்களுக்கு பிடிக்காது, இல்ல அவங்களுக்கு உங்களை பிடிக்காது, இந்த மாதிரி ஏதாவது யாராவது ஒரு பர்சன் இருந்திருப்பாங்க. அவங்கள இமேஜின் பண்ணிக்கோங்க. அவங்களோட நேம் லவுடா சொல்லுங்க. டியர், அவங்களோட பேர் சொல்லுங்க. ஐ எம் சாரி, ப்ளீஸ் forgive me, thank you, I love you. டியர், அவங்க பேர் சொல்லுங்க. ஐ எம் சாரி, நமக்குள்ள இந்த கசப்பான சம்பவம் நடக்க 100% நானே பொறுப்பு. ஏன்னா இந்த இமோஷன் என் லைஃப்ல வந்ததுக்கு என்னோட ஃப்ரீக்வன்சி தான் காரணம். ஐ எம் சாரி ஃபார் பிளேமிங் யூ. நமக்குள்ள நடந்த இந்த பிரச்சனை முழுக்க முழுக்க உங்களால தான் ஆனதுன்னு என்னோட நியாயத்தை மட்டுமே பேசிட்டு இருந்திருக்கேன். ப்ளீஸ் forgive me for that. Thank you for giving me the lesson. என்னோட லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் அந்த விஷயத்துல இருந்து எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. அந்த அனுபவத்தை கொடுத்த உங்களுக்கு நன்றி. என்னதான் உங்க மேல நான் கோவப்பட்டாலும் நீங்களும் நானும் ஒரே எனர்ஜிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க மேல நான் கோவப்பட்டா அது என் மேல கோவப்படுற மாதிரி, உங்களை மன்னிச்சிட்டா என்னையே நான் மன்னிச்சுக்கிற மாதிரி. பிகாஸ் யூ அண்ட் மீ ஆர் ஒன் எனர்ஜி. We are all one energy. I am sorry. Please forgive me. Thank you. I love you. இப்போ அந்த பர்சன் உங்க முன்னாடி இருக்காங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஷேக் ஹேண்ட் பண்ணுங்க. Thank you for everything. நடந்த விஷயம் எல்லாம் அப்படியே முடிஞ்சிரட்டும். Say bye. Thank you. Take deep breath. Now imagine yourself. உங்களோட ஸ்மைலிங் ஆன அழகான ஃபேஸ நினைச்சுக்கோங்க. Now repeat with me. Dear, உங்களோட பேர் சொல்லுங்க. நான் என்னோட பேர் சொல்லிக்கிறேன். Dear Pushpa, I'm sorry. Please forgive me. Thank you. I love you. I'm sorry dear. என் லைஃப்ல ஒரு முக்கியமான பர்சன் நீதான். But I forgot it. I'm so sorry dear soul. எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனா எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டுட்டேன். ப்ளீஸ் forgive me dear. என்னோட லைஃப்ல என்கிட்ட இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டேன். So sorry for that. Please forgive me dear. என்னோட லைஃப ப்ராப்பரா லீட் பண்ணி கொண்டு போறது நீதான். Thank you so much for that. Thank you for being with me. Thank you for accepting me. நான் என்ன செஞ்சாலும் என்னை முழுமையா ஏத்துக்கிற ஒரே பர்சன் நான் மட்டும்தான். ஆனா என் மேல யாருக்கும் அக்கறை இல்லைன்னு வெளியில இருக்கவங்களை எல்லாம் தேடிட்டு இருக்கேன். How funny. Dear Pushpa, I'm so sorry for disconnecting from you. இந்த நிமிஷத்துல இருந்து
நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். Thank you so much for being with me. I love you, dear. I love you so much. I love myself. I love you, dear Pushpa. I love you. So give you a big hug. உங்களோட கைகளை எடுத்து உங்க ஷோல்டரோட நல்லா இணைச்சு பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு வார்ம் ஹக் கொடுத்துக்கோங்க. உங்களோட ரைட் ஹேண்டால உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டரை தடவி கொடுங்க. உங்களோட ஷோல்டர் மேல உங்களோட தலையை சாய்ச்சுக்கோங்க. Feel that love. Love you, dear Pushpa. Thank you so much. இந்த நிமிஷத்துல இருந்து உன்னை விட்டு நான் டிஸ்கனெக்ட் ஆகவே மாட்டேன். I love myself. Feel that love for a few seconds. இந்த அன்பு வெளியில கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கோம். நமக்குள்ளேயே நிறைய புதைஞ்சு கிடக்கு. Feel that love for a few seconds. Feel it. I'm sorry, dear Pushpa. Please forgive me. Thank you. I love you so much. Okay, take deep breath. Sit straight, relax your energy. Slowly open your eyes. உங்களோட ரெண்டு கையும் ஒன்னா இணைச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா ரெண்டு உள்ள கையும் ஹீட் ஆகுற அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. அந்த எனர்ஜி ஃபுல்லா உங்க கண்கள்ல ஊத்திக்கோங்க. Take deep breath. I'm sorry. Please forgive me. Thank you. I love you. Relax yourself. Okay, how do you feel now? Okay, relaxed. Thank you. So now உங்களுடைய மைண்ட்ல இருக்க நெகட்டிவ் எமோஷன்ஸை நீங்க ஹீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த விஷயம் உங்களோட லைஃப்ல எவ்ரிடே நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இஃப் எஸ், உங்களுடைய லைஃப்ல நிறைய விஷயத்துக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக உங்க லைஃப்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர், 20 minutes to half an hour டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ வித் மீ, இந்த செஷன்ஸோட நீங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ப்ளீஸ் கனெக்ட் வித் மீ. இவ்வளோ நேரம் உங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த செஷன் அட்டென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.